காலை வணக்கம். இந்த சார் சொல்லும்போது வணக்கம்னா பயங்கரமாக ஒரு குரல் வந்தது. இப்போ காணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எதனால் நல்லா இருக்கீங்க தெரியுமா? தெரியாது. ஆனால் நிஜமாவே இந்த பள்ளிக்கு வரும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான உங்களுக்கு அது தெரியாது. எப்பவுமே எங்களுடைய குருநாதர் சொல்வார், வாழ்க்கையில் நம்ம எதை அனுபவிக்கிறோமோ மற்றவங்க அதை முதல் முறையாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வரும்போது தான் என் கூட வந்த சகோதரர்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் சொன்னாங்க, இங்கே பாரதியார் படித்த பள்ளி, வஉசி படித்த பள்ளி, கிட்டத்தட்ட 8 எதிர்காலத்தில் வைஸ் சான்சலராக ஆனவங்க இங்கே படிச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அதுலேயே எனக்கு ஒரு எண்ணம் உதிச்சுது. அங்கேயே இங்கே நடந்து வரும்பொழுது எங்களோட குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னுடைய தாத்தா இந்த சமஸ்தானத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் நான் இன்னைக்கு தெருவில் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் அதன் மூலமாக எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சரித்திரம் என்பது படிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் என்னென்னலாம் நடந்ததுன்றது தெரியறதை விட அதே மாதிரி என்னால் சரித்திரம் படைக்க முடியுமான்ற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கணும்னு என்னுடைய சரித்திர ஆசிரியர் என்னுடைய ஸ்கூல் காலத்தில் படிக்கும்போது சொல்லியிருக்கார். என்னுடைய எண்ணத்தில் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ஒரு 40 வருஷமாக நான் பல மேடைகளில் பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 50-60 லட்சம் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளோடு நான் பேசியிருக்கேன். இது மாதிரி பெரிய கேதரிங், ஆயிரக்கணக்கான பேர், சின்ன சின்ன குரூப்ஸ், இது மாதிரி எங்கே போனாலும் என் கண் முன்னால் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொன்றும் ஒரு விதை. இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதை, ஒரு சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய திறமையை உள்ளே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விதைகள். இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், உலகத்தில் முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 98-99% விதைகளாகவே இருக்கின்றன. அது மரமாக மாறி அது எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதோ அதனுடைய தன்மையை அது அடைவதில்லை. ஒரு பலாமரம்னா அது பலாப்பழம் கொடுக்கணும், ஒரு மாமரம்னா அதுலேருந்து மாம்பழம் வரணும். ஆனால் அது வராமல் வெறும் ஒரு சின்ன செடியாகவே லைஃப் லாங் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் 6வது வயசில் 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். 15வது வயசில் 1ஆம் கிளாஸ் படித்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க, எப்பா எவ்வளோ வருஷம் இதிலே படிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர், முக்கியமாக உங்களுடைய ஆசிரியரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மோட்டிவேட் பண்ணுவாருன்னு சொன்னார். மோட்டிவேஷன் அப்படின்ற வார்த்தை தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா உத்வேகம்னு சொல்லுவாங்க. உத்வேகம் என்பது எதற்கு தேவை? இப்போ நீங்கள் இந்த சிவகாசியிலலாம் ராக்கெட் பண்ணி தீபாவளி டைமில் வெடிப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அது எப்படி போகுன்றது ராக்கெட்டுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இதே இஸ்ரோலையோ இல்லை ஒரு வெளிநாட்டிலையோ யாராவது ராக்கெட் விட்டாங்கன்னா அது எந்த இடத்துல போகணும், அது என்ன சேட்டலைட்டு பேலோடு, அது எந்த இடத்துல அது உட்கார வைக்கணும், அதன் மூலமாக உலகத்திற்கு என்ன பலன்றதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ராக்கெட் விடுவாங்க. இந்த உத்வேகம் என்பதற்கும் அந்த இஸ்ரோ மாதிரி இடத்துல விடக்கூடிய ராக்கெட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகாசி ராக்கெட்டுக்கு அது எங்கே போகணுன்றது அதுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மெயின் ரோடு போகிறீங்க, இந்த மெயின் ரோடு லெஃப்ட்டு ரைட்டு திரும்பும் இல்லையா, அங்கே நின்றுட்டு இடது பக்கமாக போகக்கூடிய ரோடு யாராவது போகிறவரை பார்த்து இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் உங்களை பார்த்து அவர் முதல்ல என்ன கேட்பார்? நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்பார். ஏங்க ரோடு எங்கே போகுதுன்னு தானே கேட்டேன், நான் எங்கே போனால் உனக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு ரோட்டில் போகிறது கூட நம்ம எங்கே போகணுன்றது தெரியலன்னு சொன்னால் அந்த ரோடு வேஸ்ட் ஆகிடும். பல பேருடைய வாழ்க்கை நம்ம ஊர்லலாம் நீங்கள் முக்கியமாக சென்னையிலையோ மும்பை இது மாதிரி பெரிய பெரிய மாநகரங்கள்லாம் போனீங்கன்னா காத்தால் அந்த ஆஃபீஸ் போகிறவங்களாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி ஆஃபீஸுக்கு போவாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 1000 பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஷனை நுழைஞ்சோன்னா அவங்களே உங்களை ட்ரெயினில் ஏற்றி அவங்களே ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு பிதுங்கிட்டு இருக்கும் கூட்டம். கிட்டத்தட்ட எப்படி அந்த ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு ஆளுடைய வாழ்க்கை அமைகிறதோ
அதே மாதிரி வாழ்க்கை தான் நம்மளுடைய பல பேருக்கு வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி அந்த ஸ்டேஷனை நின்றுனா யாரோ என்ன ட்ரெயினில் ஏற்றுறாங்க, யாரோ என்ன ட்ரெயின்லேருந்து இறக்குறாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையும் யாரோ முடிவு பண்ணி நான் எப்படி இருக்கணுன்றது அவங்களே முடிவு பண்ணி என்னை வாழ்க்கையை விட்டு வெளியிலே அனுப்பிச்சி விட்றாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசு ஆகிடும், காலேஜ் தாண்டிடுவீங்க, வேலைக்கு போவீங்க, அதுக்கப்புறமாக திருமணம், அப்படியே திரும்பி பார்க்கறதுல ஒரு 50-60 வயசு. இந்த பக்கம் உட்காந்த காலம் எனக்கு ஞாபகம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நின்று நான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மனிதனுக்கும் மற்ற கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரமிட் போட்டு வச்சு அந்த பிரமிடில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டும்தான். மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? எபிலிட்டி டு திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனை செய்யக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஜீவராசி உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டும்தான். இந்த சிந்தனை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்து அறிதல் சொல்லுவாங்க. நரேந்திரன் அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய பேருக்கு பேர் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அந்த நரேந்திரன் ஒரு உண்மையை தேடி கிளம்பி, ஒரு ஆன்மீக உண்மையை தேடி கண்டுபிடிக்கணும்னு கிளம்பி அதை அவர் கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு பேர் விவேகானந்தர்னு மாறிது. விவேகானந்தர்ங்கிறது 2 பேரினுடைய ஒன்றாக மாறிய ஒரு பேர். அவர் யூஸ் பண்ணது விவேகம் சொல்லுவாங்க தமிழில். சான்ஸ்கிரிட் வேர்ட் விவேகா. விவேகான பகுத்தறிவின் மூலமாக ஆனந்தத்தை தேடியவர். ஆனந்தம்னா உண்மையான பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க, உண்மையான சந்தோஷம். இதை இரண்டும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொத்து. பல சொத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போனாலும் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பகுத்தறிவு திறமை. பகுத்தறிவுன்றது நம்ம பலவிதமாக புரிஞ்சிட்டு இருக்கோம். நல்லது எது, கெட்டது எது, இரவு எது, பகல் எது, உண்மை எது, பொய் எது, இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பகுத்தறிவு யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் பகுத்தறிவை புரியாமல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையான பகுத்தறிவு என்னன்றது ஆன்மீகம் சொல்கிறது. உண்மையான பகுத்தறிவு என்பது விளைவு என்ன என்பதை கண்டுபிடித்து அதை சாதிப்பதற்கு தேவையான காரணங்களை செயலாக மாற்றுவது. இது எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் இருந்தால் அப்புறம் போய் வீட்டில் போய் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. விளைவுகள் என்ன என்பதை முடிவு செய்து அதற்கான காரணங்களை செயலாக மாற்றுவது உண்மையான பகுத்தறிவு. எதனால? நான் முதலே சொன்ன மாதிரி மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இதன் மூலமாக மனிதன் என்னென்னலாம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இந்த ரூமில் பாருங்கள். இந்த ரூமில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் 50, 100, 150 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. உங்கள் தலைக்கு மேலே தொங்குற ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், இந்த ரூமில் எரியிற லைட்டாக இருக்கட்டும், இந்த ரூமில் சுற்றுற ஃபேனாக இருக்கட்டும், உங்களுடைய ரூமில் இங்கே தொங்கக்கூடிய கிளாக்கு, நான் இப்போ பேசக்கூடிய மைக்கு, இந்த ஆடியோ சிஸ்டம் எதுவுமே 50, 100, 120 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. யாரோ ஒருத்தர் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை ஏன் தீர்வு காண முடியாது, பல வருடங்களுக்கு முன்னால் சர்ச்சுக்கு போய் தினசரி சாயங்காலம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மெழுகுவத்தியை ஏற்றி விளக்கை உருவாக்கும் பொழுது ஒரு மனிதருக்கு தோன்றித்து, எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருட்டில் ஒளியை உருவாக்கணும், சிம்பிளாக ஒரு விஷயத்தில் கண்டுபிடிக்க முடியாதான்னு அவர் யோசித்தார். அதன் மூலமாக வந்தது தான் இந்த ஒளி விளக்கு. அவர் பேர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கண்டுபிடிச்சது அந்த ரூமில் 10 ஐட்டம் எடுத்தீங்கன்னா 7 ஐட்டம் அவர் கண்டுபிடிச்சதாக தான் இருக்குது. ஏன் இது இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்? ஒரு விளைவை மனசில் வச்சுக்கிறார். அந்த விளைவை மனசில் வச்சுக்கிட்டு அந்த விளைவை உருவாக்குவதற்கு எந்த காரணம் தேவை என்பதை அவர் செய்கிறார். நம்மளுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விளைவுகள்ன்ற கான்செப்டே நமக்கு புரியாது, தானாக நடக்குது சார். மிஞ்சி போனால் என்ன சொல்லுவோம், விதின்னு சொல்லி விட்டுடுவோம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, என்னுடைய விதி. ஆனால் இதே ஊரில் தான் சொல்கிறாங்க, விதியை உன் மதியால் வெல்ல முடியும். மதின்றது என்ன? விதி என்ன என்பதை மற்றவர்கள் நிர்ணயித்தா அதுக்கு பேர் விதி. விதி என்ன என்பதை நான் நிர்ணயித்து அதுக்கு தேவையான காரணங்களை செயல்படுத்தினேன்னா எனக்கு மதி இருக்குன்னு அர்த்தம். இந்த மதித்தன்மை உங்கள் அனைவருக்கும்
ஃப்ரீயாக நேச்சராலேயோ கடவுளாலேயோ கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. நான் பணக்காரன் எனக்கு ஜாஸ்தி, நீ ஏழை உனக்கு கம்மி, நான் படித்தவனுக்கு ஜாஸ்தி, நீ படிக்காதவனுக்கு கம்மின்னு இயற்கை பாகுபடுத்துவது இல்லை. அனைவருக்கும் அதே அறிவு திறமை பிறக்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எங்கே கோட்டை விடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய அறிவை இந்த சொசைட்டியும் நம்மளுடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் அவங்க கையில் எடுத்துன்றாங்க. உனக்கு இதுதான் சரி, உனக்கு இது சரி இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு அளவில் அது கரெக்டு, ஒரு அளவில் அது கரெக்டு. ஆனால் ஒரு அளவில் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் மற்றவங்க சொல்கிறபடி வாழணுமா, இல்லை அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றது எனக்கு புரியணும். உந்துதல் சக்தின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உத்வேகம் கொடுப்பாருன்னு சொன்னார்ல, அந்த உண்மையான உந்துதல் சக்தி என்பது எது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் பெரிதாக சாதிக்க முடியுமோ. எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உலகத்தில் ஒரு அம்பானியோ, ஒரு பில்கேட்ஸோ, ஒரு மகாத்மா காந்தியோ, ஒரு சுவாமி விவேகானந்தரோ, ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ உருவாக முடியும்னா அவர்கள் உருவாகக்கூடிய திறமைகள் உன்னிடம் ஏற்கனவே களிமண்ணா உள்ள இருக்கு. ஷேப் கொடுக்க வேண்டியது உன் வேலை. இதை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சிந்திக்கும் திறனை உங்களோட கண்ட்ரோலில் நீங்க எடுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு 40, 50, 60 வருஷம் நான் வாழ போறேன் அப்படின்றது யாருக்குமே நிச்சயம் கிடையாது. எவ்வளோ வாழ போறோன்றது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் வச்சுப்போம். எனக்கு ஒரு வாழ்வு 80, 90, 100 வயசு வரைக்கும் நான் வாழ போறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 14, 15, 16 வயசுன்னு வச்சுக்கணும். இதுலேருந்து இன்னொரு 60, 70 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் முன்னால் இருக்கிறது. இப்போ இந்த பின்னாடி ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷான போர்டாக மனசில் நினச்சிட்டு அந்த போர்டில் உங்கள்கிட்ட ஒரு சாக்பீஸை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படமாக வரைங்கன்னு சொன்னால் என்ன நீங்கள் வரைகிறீர்களோ அது உங்களால் கண்டிப்பாக உண்மையாக மாற்ற முடியும். அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கு. இந்த ஸ்கூலில் படித்த பாரதியாரோட நவீன ஆத்திச்சூடியில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிதினும் பெரிது கேள்வி. கேட்குறதான் கேட்குற, பெருசாக கேளு. இப்போ கடவுள் உங்க முன்னாடி உனக்கு என்னப்பா ஆகணும்னு கேட்டால் ஒரு 10 ரூபா கொடுங்க, சாயங்காலம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நான் கேட்போம். இந்த உலகத்துக்கே என்ன ராஜாவை மாற்று, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு கொடு. ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒருவர் அவங்க முன்னாடி இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம எதை கேட்போம். அவரே என் உள்ள இருக்கும் பொழுது என்னிடம் நான் அப்படின்னா என்ன கேட்கணும். தசாவதாரத்தில் நரசிம்மதாரத்தில் என்ன பிரகலாதன் சொல்றார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், வெளியிலும் இருப்பார், உன் உள்ளிலும் இருப்பார். வெளியில் இருக்கிற கடவுள் எங்கிட்டையும் உள்ள இருக்கும் பொழுது எங்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க முடியும், எதை வேணா எதிர்பார்க்கணும். அடுத்த 20 வருடங்களில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சயின்டிஸ்டாக நான் மாறணும், ஒரு பெரிய கிரிக்கெட்டராக மாறணும், இல்லை ஒரு பெரிய நடிகராக மாறணும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக மாறணும், இல்லை ஒரு பெரிய எது வேணா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். விளைவு விளைவு என்பது நான் இப்போ சொன்னேன். இந்த ரோட்டில் போய் லெஃப்டில் போனால் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் அவங்க என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன், நீ எங்கே போகணும். இன்னும் 3, 5, 10 வருடங்களில் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். நடக்குதா நடக்கலையா அது அப்புறம் பார்த்துக்கலாம். குறிக்கோள் அமைத்தல் தான் முதல் விளைவு. விளைவு என்பது குறிக்கோளானது உண்மையாக மாறும்போது வரக்கூடியது. எனக்கு இன்னும் 10 வருஷத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு பென்ஸ் கார் நிற்கணும், எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், என் பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 கோடி இருக்கணும், எதை வேணா யோசிக்கணும், தப்பே கிடையாது. அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், விளைவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதற்கு அப்புறமாக இதற்கு எது காரணமாக அமையும். நான் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு தாஜ்மஹால் கட்டணும், ஒரு பெரிய மாளிகை கட்டணும்னு சொன்னால் அதற்கு எனக்கு பணம் வேணும், ஆள் வேணும், நாலேஜ் வேணும், டைம் வேணும், பல விஷயங்கள் வேணும். இதெல்லாம் வேணும்னு சொன்னால் அந்த காரணங்களை இன்னிலேருந்து என்னால் உருவாக்க முடியும். உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த சைடில் இல்லாதவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இளமையும் கற்கும் திறமையும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்களாம் ஏற்கனவே நிறையா கற்றுன்ட்டு தான் நினச்சின்னு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். கற்றுன்ட்டோமா தெரியாது. நிஜமாக உண்மையை சொல்கிறது. ஔவையார் சொன்ன மாதிரி தான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இந்த பக்கம் இருக்கிற நீங்கள் அனைவருக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுடைய எதிர்கால ஆளுமை திறமை உங்களுக்கு அநேகமாக தெரியாது. அதனால் மாணவர்களுக்கு எங்கே போனாலும் சொல்கிறது ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அது எப்படி வளர்த்துக்கணும்னு அப்புறம் சொல்கிறேன்.
அதன் மூலமாக எந்த விளைவுகளை நான் தீர்மானிக்கிறேனோ அந்த விளைவுக்கான காரணங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை என்னால் செயல்படுத்த முடியும். அந்த காலத்தில் தமிழில் ஒரு பாட்டு உண்டு, யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் எதிலே நம்பிக்கையிலே. மாணவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் மனிதனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், சுயநம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த சுயநம்பிக்கை இருந்துடுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாத விஷயமே உலகத்தில் கிடையாது. ஒரு சாதித்த மனிதனுக்கும் சாதிக்காத மனிதனுக்கும் ரெண்டு பேருக்கும் அதே பொட்டென்ஷியல் தான். ஃபிசிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜியோட முக்கிய தத்துவம் என்ன? யாராலும் உருவாக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. மாற்றம் வேணால் செய்யலாம். உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை உங்களால் மாற்றம் செய்ய முடியும்னு சொன்னால் அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேல் இருக்க வேண்டிய சுயநம்பிக்கை. இந்த சுயநம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்களோ, பல படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா படத்துலையுமே ஃபைனலாக ஹீரோ ஜெயிப்பார். நார்மலாக ஹீரோ என்ன பண்ணுவார், 50, 100, 200 பேர் அடிப்பார். கரெக்டாக? அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது அவருடைய உடல் பலமோ அவருக்கு தெரிஞ்ச கராத்தையோ கையில் இருக்கிற துப்பாக்கியோ கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் படி அவருக்கு அவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, என்னால் முடியும், என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறதோ, நீங்கள் எந்த விளைவுகள் என்னால் முடியாது என்று இவ்வளவு நாள் நினைத்து கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களால் முடியுன்றது மாற ஆரம்பிக்கும். எந்த வயதினராக இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்றது, யார் எந்த சவாலை கொடுத்தாலும் முடியும்னு சொல்லிட்டு இறங்கி பாருங்க. 100க்கு 100 வாங்கணுமா, இறங்கும். காத்தால ஒரு 2 நிமிஷம் நான் பேசுவோம். நாங்கள் அந்த பாரதியார் படித்த அந்த கிளாஸ் ரூம்ல எவ்வளோ வாங்குவீங்க, எல்லாரும் 100ன்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதற்கப்புறமாக என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, நீங்கள் விளைவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கையில் இருக்கு. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு நம்ப முடியாததாக கூட இருக்கும். ஆனால் ஒரு 3, 5, 7, 6 வருஷம் கழிச்சு, ப்ரிஃபரபிளி இன்னும் கொஞ்சம் நாள் முன்னாடியே இதை புரிய ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் என்னுள் இருக்கின்றன உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது எப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ, எப்போ உங்களுடைய சுயநம்பிக்கையானது வளர ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுது இமாலய சாதனைன்னு சொல்லுவாங்க. இமாலய சாதனைன்னா என்ன? அந்த எவரெஸ்ட் உச்சியில் ஏறி ஒருத்தன் போய் கொடி நடுறாலும் அதுக்கு பேர் தான் இமாலய சாதனை. 29,000 அடி உலகத்திலேயே இன்னைக்கு உயரமாக இருக்கக்கூடிய சிகரம் சொல்லக்கூடியது. உலகத்திலே அதுதான் உயரமான சிகரமா? இல்லை, ஒரு ஜியாகிரபி பேஸ்ட் கொஸ்டின். உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்டா இல்லை வேற ஏதாவது இருக்கா? போய் கூகுள் பண்ணி பாருங்க. அதோட ஒரு உயரமான சிகரம் இருக்கு. ஆனால் பசிபிக் ஓஷன்ல கடலுக்கு கீழே இருக்கு. கண்டுபிடிப்பீங்க நீங்க. 30,000 அடிக்கு மேலே இருக்கு. ஆனால் அது தண்ணி வெளியில தெரியாததுனால தரைக்கு மேல் இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரமாக எவரெஸ்ட் கருதப்படுகிறது. அதை விடுங்க. இந்த சுயநம்பிக்கையை நான் எப்படி வளர்ப்பது? உங்க மனசுல இன்னிட்ட ஒரு கேள்வி வரும். ஆமாங்க, சுயநம்பிக்கை இதுதான் என் வாத்தியார் சொல்றாரு, இதுக்காக நீங்க சென்னையிலேருந்து கிளம்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒரு முக்கியமான ஒரு சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு நாளா அது நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் அதை மேம்படுத்துவது எப்படின்றத பாருங்க. நம்ம அனைவருக்கும் காத்தால பிறந்ததிலிருந்து ராத்திரி நம்ம தூங்குற வரைக்கும் உங்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசெட். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. நீங்கள் காத்தால ஒரு 5, 6, 7 மணி எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி 8, 9, 10 எப்போ படுக்கிறீங்களோ அது வரைக்கும் ஒரு சாதாரணமான மனிதனுக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் அவனுடைய மனதிலிருந்து வெளிப்படுகின்றன. இது பிஹேவியரல் சயின்ஸ் சொல்லுது, சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த 60,000 எண்ணங்களும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை போன்றது. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை போன்றது. ஒவ்வொரு விதையிலிருந்தும் ஒரு மரம் வந்து விருட்சமாக மாறக்கூடிய திறமை அதுக்கு இருக்கு.
இந்த 60,000 எண்ணங்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு சயின்ஸ் ஸ்டடி சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 99% மக்கள் இந்த 60,000 எண்ணங்கள் எப்படி அமைகின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 30,000 எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித செயலும் இல்லாத செயலற்ற எண்ணங்களாக போகின்றன. உதாரணத்துக்கு இப்போ நீங்க உட்காந்துட்டீங்க, ரைட்ல திரும்புறீங்க, சோரை பார்க்குறீங்க, இது வெள்ளை சோறு, ப்ரௌன் சோறு, மேலே ஃபேன் சுத்துது, இங்க லைட் எரியுது. இதுக்கெல்லாம் பேர் இங்கிலீஷ்ல நியூட்ரல் தாட்ஸ், எந்த விதமான பாதிப்பும் இல்லாத எண்ணங்கள். அப்படின்னா உங்கள்கிட்ட 60,000 விதைகளை நான் டெய்லி கொடுக்குறேன், இல்லை இயற்கை கொடுக்குது, இல்லை கடவுள் கொடுக்குறாரு. 30,000 விதைகளை நேரம் தூக்கி போட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு 60,000 ரூபாய் டெய்லி காப்பால கொடுத்தா 30,000 ரூபாய் தூக்கி நேரம் கடல்ல போட்டீங்கன்னா 30,000 ரூபாய் வேஸ்ட். அதுக்கப்புறம் வரும் இன்னும் 30,000 எண்ணங்கள் என்கிட்ட இருக்கு. இந்த 30,000 எண்ணங்களில் கிட்டத்தட்ட 29,500 எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக மனிதனுக்கு அமைகின்றன சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எதிர்மறை எண்ணங்கள்னா என்ன? இது நடக்காது, என்னால முடியாது, நான்லாம் ரொம்ப சுமாரான ஃபேமிலியாக இருந்துவேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன், எனக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவநம்பிக்கைகள், என்மேல் எனக்கே இருக்கும் அவநம்பிக்கைகள் என்னுடைய எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. பரீட்சை 100 மார்க், அதெல்லாம் முடியாதுங்க, நான் 40 வாங்கினாலே கஷ்டம். எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து வரக்கூடியது மியூசிக்கல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க. ஆரோகணம் ஸ்துதி ஏறிட்டே போகும், அவரோகணம்னா ஸ்துதி இறங்கிட்டே வரும். அவரோகணம்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. 60,000 எண்ணங்களை மொத்தமாக பாக்கி இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 எண்ணங்கள். இந்த 500 எண்ணங்கள் மட்டுமே பல மனிதர்களுக்கு நேர்மறை எண்ணங்களாக அமைகின்றன. அதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில வெற்றிகளை நம்ம சம்பாதிச்சதுக்கு காரணம் வந்து நேர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்கள்னா என்ன? என்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுறேன், எனக்கு இந்த திறமை இருக்கு, இந்த உலகத்தில் நான் சாதிக்கிறதுக்காக பிறந்தவன். இந்த 60,000 எண்ணங்களும் உங்கள் கையில் விதைகளாக கொடுக்கப்படும் பொழுது 500 எண்ணங்கள் மட்டும் நேர்மறை எண்ணங்களாக அமைந்து 59,500 எண்ணங்கள் உங்களுக்கு உதவாமல் அமையறத யாரால நிறுத்த முடியும்? நீங்க தான். இதுக்கு வேற யாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிக்கும் தோல்விக்கும் வேற யாருமே பொறுப்பு கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு அளவுக்கு பொறுப்பு இருக்கு. என்ன பண்றாங்க? அவங்களுடைய பயமுறுத்தல்னாலையும் அவங்களுடைய அவநம்பிக்கையினாலும் உங்களுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா அதை உங்களால கட் பண்ணி எறிய முடியும். இது எனக்கு புரியும் போது எனக்கு வயசு கிட்டத்தட்ட 30. இந்த வயசுல யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா இன்னொரு 15 வருஷம் எனக்கு மிச்சமாயிருக்கு. பரவாயில்ல விடுங்க. எனக்கு அது புரியும் போது 30 வயசு. நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பதும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதும் என் கையில் இருக்கின்றது எனக்கு புரியறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு உங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறிவு சுய முன்னேற்றம் சார்ந்த எண்ணங்களை கொடுப்பதற்கு ஆள் இல்லை. புத்தகங்கள் மூலமாகவோ, அப்போ இங்கிலீஷ் புத்தகம், தமிழ் புத்தகம் கிடையாது. அதை வாங்கி படித்து அதை புரிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கான தன்மை இந்த காலத்தில் உங்களுக்கு டெக்னாலஜி ஒரு நெகட்டிவ் விஷயமாக இருந்தாலும் டெக்னாலஜியில் பல பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் பல இடங்கள்லையும் வீடியோ ஃப்ரீயாகவே வந்துட்டு இருக்கு. அது எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட பிரச்சனை. இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு சில மனதில் சில பேருக்கு தோணும் இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நடக்காது, நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு என்ன. சில பேருக்கு தோணும் இல்லை என்னால் முடியும். இப்போ ஒரு 100 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா 2 பேர் மனதில் வந்து என்னால் முடியுன்ற எண்ணிக்கை வந்தாலே என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த 2 பேர் மற்றவங்கள்ட்ட போயிட்டு சொல்ல ஆரம்பிங்க. இதே மாதிரி தான் எனக்கு நடந்ததுக்கப்புறம் பல வருடங்களாக நான் பல பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்கள் மூலமாக நடந்த மாற்றங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முன்னேற்றங்களும் என் கண் முன்னால் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. தினசரி எங்க போனாலும் சந்தோஷமாக இருப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் வெற்றி அடைவதும் என் கையில் இருக்கின்றன. அப்படின்னா நான் என்ன பண்ணோம்? இந்த எண்ணத்தை அனைத்து எண்ணங்களையும் நேர்மறையாக மாற்ற 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 இந்த விதைகள் மூலமாக என்ன வெளியே என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை நான் என் கையில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ உங்க கையில நான் மாமரம் விதையை கொடுத்துட்டு மாமரம் விதையை விதைச்சிட்டு இது மூலமா ஏன் பலாப்பழம் வரலன்னு கேட்டா
எப்படி ஒரு முட்டாள்தனமோ அதே மாதிரி முட்டாள்தனம் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நினைப்பது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய எண்ணத்தை என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இன்றைக்கி நான் வெளியில் டிவி பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறேன், நியூஸ் பார்க்குறேன். பேப்பரை திறந்தால் எல்லாமே நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. கொலை, மற்ற பாலியல் சார்ந்த விஷயங்கள்லையுமே எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறேன். ஆனால் இது அனைத்தையும் தவிர்த்து விட்டு இந்த எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுவதற்கு என்கிட்ட சக்தி இது. அது என்ன டெக்னிக் உங்களுக்கு நான் போகிறதுக்குள்ள சொல்லித்தரேன். முக்கியமாக உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கிறது சார்? இந்த எண்ணங்கள் இவ்வளோ நாட்களாக எண்ணங்கள் சொல்வது போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றையிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் சொல்வது போல் உங்கள் எண்ணங்கள் கேட்க வேண்டும். பல இடங்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவர் இருப்பார், கார் ஓனர் இருப்பார். கார் டிரைவர் முடிவு பண்ணார் கார் ஓனர் எங்கே போகணும்னு சொல்லிட்டு. அது ரைட்டா தப்பா? டிரைவரு நான் சொல்கிறது கேட்கணும்னா நான் டிரைவர் வச்சிரு. நம்மளுடைய எண்ணமும் அப்படி ஆயிடுச்சு. எண்ணம் டிரைவரு, நான் ஓனர். நான் சொல்கிறது கேட்கறதுக்கு பதிலாக எண்ணம் சொல்லுது இங்கே போ, அங்கே போ, இந்த தப்பை பண்ணு, அப்படி குட்டிச்சவரா போ, வாழ்க்கையில் உருப்படாம போ, அது சொல்லுது. நான் கேட்டுட்டு இப்போ நான் என்னங்க பண்ணுது? டிரைவர் அழிச்சிட்டு போகிறான் அப்படின்னா டிரைவர் என்ன கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். இந்த எண்ணமானது நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் அந்த எண்ணத்திற்கு நான் பழக்கம் கொடுக்க வேண்டும். சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கறி பட்டுடுதுன்னு சொன்னால் அந்த கறியை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கெரசின் கொடுப்பாங்க. கரெக்டாக? இந்த கெரசின் கறி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. தரைக்கு கீழே இருந்து வந்த கனிம வளங்கள். அதெல்லாம் ரெண்டுமே ஒரே சோர்ஸு தான். ஒன்று கறி, ஒன்று கெரசின். அதே மாதிரி தான் என்னுடைய எண்ணங்களும். அந்த தமிழில் எப்பவுமே ஒரு பழமொழி ஒன்று உண்டு, விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஆன்டி வெனம் சொல்லுவாங்க. ஒரு பாம்பு கடித்த விஷத்திற்கு மருந்து போடணும்னா அந்த பாம்பு விஷத்துலேருந்து தான் மருந்து எடுத்து கொடுப்பாங்க. இதே போன்று உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சக்தியாக நீங்கள் மாற்ற கற்றுக்கிட்டீங்கன்னா நாளையிலிருந்து உங்களுக்கு எந்த எண்ணம் வேண்டும் என்பதை உங்களால் நிர்ணயம் செய்ய முடியும். இதற்கு முக்கியமான கருவி தியானம். தியானம்ன்றது நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. தியானம் என்பது என்னுடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணம் போல் நடத்துவதற்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கருவி. தியானம் என்றதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. ஒரு 27 டெஃபினேஷன் இருக்குது. ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தியானம் என்பது ஏதாவது ஒரு எண்ணத்தை பற்றி தொடர்ச்சியாக என் சிந்தனையை வைத்துக் கொள்ளுதல். இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. சாயங்காலம் படம் பார்க்குறீங்கன்னா படத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா கிரிக்கெட்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு வேறு விஷயங்கள் மனசில் ஓடிதுன்னா உங்களுடைய மனசு இங்கே இல்லை. அப்படின்னா உங்களுடைய எண்ணம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அது செயலாக மாறும் பொழுது உங்களுடைய சிந்தனையானது சிதற ஆரம்பிக்கிறது. இதுதான் உங்களுக்கு மார்க்கு பரீட்சையில் வரும்போது கம்மியாக வர்றதுக்கு முக்கியமான காரணம். நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு வரக்கூடிய குறைபாடுகள் இல்லை, உங்களுடைய எண்ண சிதறல்கள். பரீட்சையில் நீங்கள் வரும்பொழுது எதை நீங்கள் படிச்சீங்களோ அது மறந்துடுது. மனசு வரைக்கும் அதெல்லாம் பாஞ்சிட்டு இங்கே சில பேருக்கு பாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் தியானம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் பொழுது இங்கே உட்காருனா அது உட்காரு, நில்லுன்னா நிற்கும். 1 மாதத்துல 2 மாதத்துல 3 மாதத்துல உங்களால் பழக முடியும். எப்படி ஒரு நீச்சலோ இல்லை ஒரு விளையாட்டு விஷயமோ இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறீங்களோ ஒரு 90 நாட்களாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் தெரியுமோ, அதை போன்று இந்த தியானம் என்ற விஷயத்தை 90 நாட்களுக்கு செய்யும். ஏற்கனவே உங்கள் ஸ்கூலில் நடந்துட்டுருக்கு. இந்த வகுப்பில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறவங்க தொடர்ச்சியாக அதை செய்வதற்கு எப்படின்றத எங்களுடைய பயிற்சியாளர்களும் சொல்லித்தருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கையானது, இயற்கையின் சக்தியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கின்றது ஒரு எண்ணத்தோடு உட்காரப்படும். இதன் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய எண்ணத்திற்கு ஒரே இடத்தில் உட்காரக்கூடிய சக்தியை மெதுவாக பயிற்சியை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக குறைஞ்சு நான் சொல்லி கேட்கல. திடீர்னு அதை கூட்டு உட்காரணும், உட்காராது, ஓட ஆரம்பிக்கும்.
கொஞ்ச நாள் போக 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 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உட்கார ஆரம்பிக்கும். பல பேர் தியானம் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் கேட்டிங்கன்னா அவர்களுடைய எண்ணம் ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த ஒரு எண்ணம் அதே எண்ணத்தில் பல நேரம் இருக்கும். உங்கள் ஸ்கூலில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களான்னு தெரியாது. ஃபிசிக்ஸ் லேபில் நார்மலாக எங்கள் ஸ்கூலில் அந்த காலத்தில் உண்டு, ஒரு பஞ்சை கையில் கொடுப்பாங்க, சூரியன்கிட்ட காட்ட சொல்லுவாங்க, ஒன்றும் ஆகாது. அதே அந்த சூரியன் பளிச்சுன்னு இருக்கிற நேரத்தில் அந்த பஞ்சுக்கு நடுவில் ஒரு பூத கண்ணாடி கையில் கொடுப்பாங்க. அந்த பூத கண்ணாடியை வச்சுன்னா 1-2 நிமிஷத்தில் அந்த சூரிய ஒளியானது அந்த கண்ணாடியின் மூலம் குழுமி ஃபோக்கஸ் ஆகி அந்த பஞ்சில் போடுவோம், பஞ்சு பற்றிக்கும். இந்த ஒரு சிம்பிள் விஷயத்தின் மூலமாக என்னுடைய எண்ணத்தை என்னுடைய சக்தியாக நான் மாற்றும் பொழுது என்னுடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்கு எனக்கு தெரியும். இனிமேல் நான் என்னை நம்ப போகிறேன்ற எண்ணத்தில் நீங்கள் தியானம் பண்ண முடியும். எனக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஒவ்வொரு கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் டீச்சர் வரதுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்க. இந்த வகுப்பில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த இடத்தில் ஆழமாக பதிய போகின்றன. நான் பரீட்சைக்கு படிக்கும்போது இந்த விஷயமானது அப்படியே எனக்கு ரீப்ரொடியூஸ் ஆகின்ற எண்ணத்தோடு 2 நிமிஷம் கிளாஸில் உட்காந்து பாருங்கள். நாளிலிருந்து எப்பேற்பட்ட வித்தியாசம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் உங்கள் மனதிற்கு ஒரு பழக்கத்தை கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது இனிமேல் கேட்கப்படுறேன். முதல்ல கொஞ்சம் கஷ்டம், போக 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 இது இல்லாமல் இன்னும் மேலே சில பயிற்சிகள்லாம் இருக்குது, உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க மெதுவாக. இந்த சுயநம்பிக்கையை தியானத்தின் மூலமாக மெதுவாக வளர்த்து, இப்போ இன்னும் உங்களுக்கு 2-3 மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வரும். எவ்வளோ பேர் போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க? மார்ச் ஏப்ரலில் போர்டு எக்ஸாம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? யாருமே கை தூக்கல. ஃபைனல் எக்ஸாம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? இன்னிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கரெக்டாக 3-4 மாதம் டைம் இருக்குது. இந்த 3-4 மாதங்கள் தினசரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு டேர்ம் டெஸ்ட்டு அசஸ்மெண்ட் பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடியும் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 1-2 நிமிடம் கண்ணை மூடி உட்காந்துட்டு இந்த பரீட்சையில் வரக்கூடிய வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் எனக்கு பதில் நன்றாக தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. சுயநம்பிக்கை எப்படி வளருதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 கோடி மாணவர்களுக்கு இந்தியாவில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். பல பேர் அவங்களுடைய பரீட்சையில் அருமையாக எழுதி 50 வாங்கலாம் 70-80 வாங்கியிருக்காங்க. அதுக்காக நாளைக்கு வந்து எழுதிட்டு வாங்கலைன்னு என்ன வந்து கேட்காதீங்க. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளாக ஒரு 15-20 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? எப்படி தியானம் செய்வது என்பதை பற்றி முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுப்பாங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மனது அலைப்பாய்க்கிறதோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மனசில் டென்ஷன் இருக்கோ, இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, iOSலேயும் இருக்குது. அந்த ஆப்பில் பண்ணிங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு தேவையான மொழியில் இருக்கும். அதை நீங்கள் ஒரு 2-3 நிமிடம் கேட்பதன் மூலமாக அலைப்பாயக்கூடிய மனதானது ஒரு இடத்தில் வரும். அதை நாங்கள் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறமாக ஒரு 15-20 நிமிஷம் உங்களுடைய மனதை ஒரே இடத்தில் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். அதுதான் தியான பயிற்சி. உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கிறது ஒரு எண்ணத்துடன் 10-15 நிமிஷம் உட்கார போறீங்க. இது இன்றைய முதல் நாள். சைக்கிள் முதல் நாள் ஓட்டணும் யாருமே இருக்க முடியாது. 2-3 நாள், 1 வாரம், 10 நாள் ஆகும். இதை நீங்கள் செய்ய 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 ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவை, இது மொத்தமாக இந்த பயிற்சிக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். அரை மணி நேரம் இல்லாத உலகத்தில் மனிதனே கிடையாது. எல்லாருக்குமே டைம் இருக்கும். இதை நீங்கள் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லைன்றது வேற விஷயம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய அடுத்த 1 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாறுதல்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய பரீட்சையில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்காக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்கால கேரியரில் வரக்கூடிய ப்ரோக்ரஸாக இருக்கட்டும், எவ்வளோ நல்லா இருக்குன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்பொழுது எங்களுடைய ஒரு பயிற்சியாளர் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவார். அது முடியக்கூடிய நேரத்தில் ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன் சொல்லுவார். அப்போ கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அந்த கண்ணை மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தட்ஸ் ஆல்னு ஒரு குரல் கேட்கும்போது கண்ணை தருங்க. முதல் நாள் பழகலனாலும் பரவாயில்ல, போக போக வரும். அடுத்த ஒரு 90 நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து உங்களுடைய சுயநம்பிக்கையானது, தன்னம்பிக்கையானது உங்களுடைய விளைவுகளை குறிக்கோள்களாக மாற்றி அதற்கு காரணங்களை உங்கள் செயல்கள் மூலமாக மாற்றுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றியை பெற்று இந்த பள்ளியிலிருந்து மேலும் பல பாரதியார்களும் பல வ.உ. சிதம்பரம்
கப்பலோட்டிய தமிழர்களும் பல வைஸ் சான்சலரும் உருவாகணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் வணக்கத்தினுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.